பிரைஸ் தி லார்ட். இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். இது சங்கீதம் 119 165 வசனம். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் சொல்றாரு, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை வாசிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் ஒரு காலமும் இடறி போகவே மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. அப்ப வேதத்தை அடிக்கடி யார் வாசிக்கிறாங்களோ, தியானிக்கிறாங்களோ, அவங்க கண்கள் மனுஷனை பார்க்காது, தேவைகளை பார்க்காது, உலகத்தை பார்க்காது, இயேசுவையே பார்க்கும். அவர்கள் இடறி போகவே மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் வானம் திறந்தே இருக்கும். அவர்களுடைய தேவைகளை தேவன் ஆச்சரியமாக சந்தித்து கொண்டே இருப்பார். ஒரு நாளும் அவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னு கேட்டா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, சகோதரா, சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, வேதத்தை நேசிக்கிறியா? தினந்தோறும் வேதத்தை படிக்கிறியா? வேதத்தை தியானம் பண்றியா? வேதத்தை மனப்பாடம் பண்றியா? நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. உனக்கு இடரலே இல்லை. நீ யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டியதில்லை, யார்த்தையும் கையேந்த வேண்டியதில்லை, யார் வாசற்படியில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தேவைகளை பரிபூர்ணமாய் சந்திக்கிற ஆண்டவர் அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறார். அந்த வசனமே உன்னை நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உனக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.